உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து ஹலோ விஜய், கிளம்பிட்டீங்களா? இல்ல ஒரு சின்ன ஹெல்ப்பு. பைக்ல ஏர் ஃபுல்லா இறங்கி இருக்கு. பைக் இப்பதான் பார்த்தேன். காலையிலே பார்த்துருந்தா கூட இது பண்ணியிருப்பேன். கொஞ்சம் வீட்டுல டிராப் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார், கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் சார். ஒரு 1/4 மணிக்கு வெயிட் பண்ணுவீங்களா? அம்மா காய்கறி இல்லைன்னு சொன்னாங்க. நான் பக்கத்துல இருக்க கடையில காய்கறி வாங்கிட்டு இருக்கேன். என்ன வாங்கிட்டு வந்துடுறேன் சார். காய்கறி வாங்கிட்டு நிக்கீங்க விஜய். தப்பா எடுக்கலைன்னா இன்னொரு ஹெல்ப். எனக்கு எல்லா காய்கறிலையும் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வரீங்களா? வீட்டுல காய்கறி தீர்ந்துட்டுன்னு சொன்னா எனக்கும் வாங்கிட்டு வாங்க. நான் உங்களுக்கு என்ன காய்கறி வாங்கணுங்கிறத ஜிபே பண்ணி விடுறேன். அமௌண்ட்டும் ஜிபே பண்றேன். ஓகே சார், இதோ வாங்கிட்டு வரேன். ஒரு 1/4 மணிக்கு வெயிட் பண்ணுங்க. ஐயோ, இன்னைக்கு ஃபுல்லா கடல மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டோம். ஷோ, பர்ஸ் வேற அங்க வச்சுட்டு வந்துட்டோமே. எப்படி எடுக்கிறதுக்கு? பார்த்தாரு நட்டின்னு கட்டிடுவாரு. ஐயோ, பர்ஸ் வேணும். அதுலதான் காசு இருக்குது. பையன் எடுத்துட்டு போயிடுவோம். ஃபோன் தானே பேசிட்டு இருக்காரு. ட்ரை பண்ணி பார்ப்போம். பாவம் விஜய், நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்ம தான் இது வரைக்கும் அவருக்கு எந்த கைமாறும் பண்ணதில்லை. கூடி சீக்கிரம் ஒரு நாள் அவருக்கு கைமாறு செஞ்சிட வேண்டியதான். ஆமா, இது என்ன பேகு? ஐயோ, ஸ்டாஃப் யாரோ பர்ஸ் வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கே. ஐயோ, நான் ஒருத்தி தோல்ல பேக்ல போடுற பேக்கையாவது வச்சுட்டு போயிருக்க மாட்டேன். இது என்னோட காசு போடுற பர்ஸ். ஐயோ, இன்னைக்கு மாட்டணும். சரி, வேற வழி இல்லை. எப்படியோ ஒரு நாள் மாட்டி திட்டு வாங்க தான் போறோம். இன்னைக்கு ஆஃபீஸ்ல யாரும் இல்லை. திட்டு வாங்கினா நம்ம காதுக்கு மட்டும்தான் கேட்கும். யாருக்கும் தெரியாதுல்ல. சார், அது என்னோட பர்ஸ். வாமா வா, உன்னதான் தேடிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு நீ வரலையோன்னு நினைச்சேன். வந்துட்டியா? வந்துட்டே கண்ணில் படாம அந்திட்டு இருக்க. ஏய், என் ஒய்ஃப்ல என்ன சொல்லி தொலைச்ச நீ? எனக்கும் அவளுக்கும் ஒரே பிரச்சனை நேத்தெல்லாம். என்ன ஸ்ரீ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்ல. என் ஒய்ஃப்டே போய் நீங்க அவங்க தங்கச்சியா, உங்க வீட்டுக்கு தானே விளக்கத்தை வர போறேன் அப்படி இப்படின்னு பேசியிருக்க. இதெல்லாம் தப்புன்னு தெரியல. இப்படியே பேசுறது? தப்பு என் மேல இல்ல சார், உங்க மேலதான் தப்பு. ஆமா, உங்க மேலதான் சார் தப்பு. யார்ட்டனாலும் கேட்டு பாருங்க. நீங்க இந்த கொடைக்கானல் வந்தீங்க, ஓகே. எங்க வீட்டுக்கு வரும்போது என்ன கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பீங்களா? எங்க அம்மா கேட்கும் போது கூட வாயே திறக்கல. இவ்வளவு அழகாட்டு ஒருத்தங்க இருக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணணும்னு மனசு தோணதான் செய்யும். என்ன மாதிரி பொண்ணுங்க உங்களை மாதிரி அழகான ஆளை பார்த்தா ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ப்ரப்போஸ் பண்ணணும், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. உங்க மேலதான் தப்பு. ஆரம்பத்திலே எனக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்க பாட்டு போயிருப்போம். ஏய், என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் பாக்குற எல்லாத்தையும் நான் கல்யாணம் ஆயிட்டுன்னு போர்டு போட்டா மலைய முடியும். உனக்கு சுத்தமா அறிவுங்கிறதே இல்ல. என் பொண்டாட்டிட்ட போய் நீ சொல்லுவியா? ஓ, நேத்தெல்லாம் தூக்கம் இல்ல. 2 பேரும் அவ்வளவு தூரம் சண்டை உன்னால. ஒழுங்கா இன்னைக்கு வீட்டுக்கு வர்ற வந்து அவர் என் அண்ணன் மாதிரி, நான் அவரோட தங்கச்சி மாதிரின்னு சொல்ற. இல்ல பாத்துக்க, உங்க வீட்டுல வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். என்னது? உங்களை என் அண்ணன் மாதிரி சொல்லணுமா? என்னால முடியாதுப்பா. நீங்க எங்க வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. இவ்வளோ ஒரு அழகான ஹேண்ட்ஸமா ஒருத்தங்க அடிக்கடி கண் முன்னாடி பட்டு நம்மகிட்ட பேசிட்டே இருக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணலாம் செய்யும். ஏன், உங்களுக்கு கல்யாணம் எனக்கு கூட பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா அடிங்க, சொல்லிக்கிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, என் வீட்டு பக்கத்துல தயவு செஞ்சு தலையை காட்டிடாத. என் பொண்டாட்டி லேசுப்பட்டவ இல்ல. உன்னை ஒரு வழி ஆக்காம விட மாட்டா, பாத்துக்க. இப்படிலாம் யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காத. நீ சின்ன பொண்ணு, லவ் பண்றதுக்குலாம் வயசு இருக்குது. அம்மா அப்பாவுக்கு நல்ல பொண்ணா நடந்துக்கோ. அதுக்கப்புறம் நல்ல வேலையை பார்த்து நல்லபடியா வேலையில நல்ல ஒரு பேரா வாங்கு. அதுக்கப்புறம் வீட்லயே பார்த்து உனக்கு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவனை லவ் பண்ணு. அந்த லவ் தான் என்னைக்குமே நிரந்தரம். ஐயோ, முடியல. வீட்லயும் தினம் தினம் அட்வைஸ், புத்திமதி, போதனை. நீங்களுமா? இங்க பாருங்க சார், எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை புத்திமதி சொல்றது, இங்கிலீஷ்ல பிடிக்காத வார்த்தை அட்வைஸ் சொல்றது. நீங்க வேணா உங்களை சைட் அடிக்காத, லவ் பண்ணாத, என் பின்னாடி அலையாதன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அட்வைஸ் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் முத என்னன்னாலும் உங்களை விரும்பிட்டேன். உங்களை பார்க்காம இருக்க முடியாது. எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவேன். சைட் அடிக்கதான் செய்வேன். எனக்கும் என் பொண்டாட்டி கடையில விரிசலதும் போட்டு விட்டுறாதம்மா தாயே. உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன்.
அப்ப சொல்லுங்கல்ல, இப்ப சொல்றேன். இங்க பாரு, எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு. என் பொண்டாட்டியும் நானும் அத்தை பொண்ணு மாமா பையன் அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே பேசி லவ் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷம் லவ் பண்ணி ஒரு விதமா வீட்டுல சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் ஆனா 1 மாசத்துலயே நான் இங்க வந்துட்டேன். என்ன பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் என் பொண்டாட்டி இதே ஊருக்கு வந்துட்டா. அதுவும் சொல்லாம, அவளுக்கு கொடைக்கானல்னா என்னன்னு கூட தெரியாது. தேடி எடுத்து என்ன தேடி வந்திருக்கா என் பொண்டாட்டி. அப்பேற்பட்டவளுக்கு நான் உண்மையாதான் இருப்பேன் எப்பவுமே. அதனால வீண் ஆசைய மனசுல வளர்த்துக்கிட்டு மண்டை குழம்பி திரியாத. ஆஹ் என்னத்த சொல்ல சார், உங்களையும் உங்க பொண்டாட்டியும் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு சார். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா உங்களுக்கு பொண்டாட்டியா லவ்வரா சைட்டா நான் மட்டும் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏய், பர்ஸ் எடுத்துச்சுல, கிளம்பு. உங்க பொண்டாட்டி வர்றதுக்கு முன்னாடியே நல்லா தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு எந்த விதத்திலுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா உங்க பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் ஸ்ரீ, என்ன சார்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்க? என்ன சார், என்ன பிரச்சனை? அது அவருக்கும் எனக்கும் உள்ள பர்சனல், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன சார்? பர்சனலும் இல்ல கிருஷ்ணனும் இல்ல. இங்க பாருங்க விஜய், இவளோடு எனக்கும் என் பொண்டாட்டிக்கு நேரத்துல ஒரே சண்டை. அவள்கிட்ட என்னத்த சொல்லி தொலைச்சாலும் தெரியல. அவ என்ன லெஃப்ட் ரைட் வாங்கிட்டா. அதான் இனி தயவு செஞ்சு அவளை பார்த்து எதையாவது உளறி தொலைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் என்ன ஸ்ரீ, பாவம் அப்புறாணி மனுஷன், அவர் குடும்பத்துல போய் கதை ஏற்படுத்தி இருக்க. உனக்கு ஏதாவது இருக்கா? சார், இனி உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வைங்களேன், ஏன்ட சொல்லுங்க. அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப க்ளோஸ், நான் பாத்துக்கிறேன். இவருக்கு இவன் சப்போர்ட், இதே ஒரு 2 மணி தான். தள்ளுங்க சார், பர்ஸ் எடுத்து கிளம்பட்டும். சின்ன பொண்ணா இருக்கு, என்ன வாய் பேசுது விஜய். அவ யார்கிட்ட இப்படிலாம் பண்ணி விளையாண்டது இல்ல. உங்கள்ட்ட இப்படி பண்றானா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அவளுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு. அவளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுமா. அதான் அவளோட ரொம்ப நாள் தான் ஆம்பிஷனா. என்னது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் ஆம்பிஷனா? இது என்ன ஆம்பிஷன்? எல்லாரும் படிக்கணும், பெரிய பைலட்டா வரணும், இன்ஜினியரா வரணும், கலெக்டரா வரணும்னு ஆசைப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆம்பிஷன் வச்சிருக்க ஒரே பொண்ணு இவதான் போல. இப்பதான் நான் பார்க்கவும் செய்யறேன். சார், காய்கறிலாம் வாங்கிட்டேன். நானே உங்களை இன்னும் தினமும் காலையிலையும் சாயங்காலம் ட்ராப் பண்றேனே. எப்படியும் உங்க வீட்டை கிராஸ் பண்ணி தான் என்னோட வீட்டுக்கு போய் ஆகணும். இதுக்கு நீங்க வீணா, அது உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நான் வேணா கூட்டிட்டு போறேன் சார், நீங்க கிளம்பிருப்பீங்கல்ல, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு போறேன். எதுக்கு இதே உங்களுக்கு சிரமம்? ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன். இதுல டிரைவர் வேற உங்களை பார்க்க சொல்லணுமா? எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ சார், நான் என்ன மெனக்கிட்ட உங்களை கூட்டிட்டு வர போறேன்? உங்க வீடு தாண்டி எனக்கு போய் ஆகணும், வந்தாகணும். அதான் ஒரே தான் முடிஞ்சிடும்ல சார். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நானே உங்களை விட்டுட்டு ட்ராப் பண்ணிக்கிறேன், பிக்கப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா நோ ப்ராப்ளம் விஜய். ஒரு காலத்துல பட்டர்ஃப்ளை மாதிரி இவ்வளவு ஜாலியா பறந்து சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்தேன். இப்ப பாரு, ஒரு கூட்டுக்குள்ள அடைஞ்ச மாதிரி கடைசியில என்னையும் இந்த ஹவுஸ் ஒய்ஃபா மாத்திட்டாங்களே. முன்னெல்லாம் என்ன ட்ரெஸ் வாங்கலாம், எந்த கடைக்கு பர்ச்சேஸ் போகலாம், எந்த கடையில போய் சாப்பிடலாம், என்ன இயரிங் வாங்கலாம், என்ன ஹேண்ட்பேக் எந்த கடையில சீப்பா கிடைக்கும், எந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த செருப்பு போட்டா நல்லா இருக்கும், எப்படி அம்மாட ரூபாய் ஆட்டையை போடுறது அப்படி யோசிப்போம். இப்ப அப்படியா பிடிஞ்சவன என்ன குழம்பு வைக்க, என்ன கறி வைக்க, என்ன டிஃபன் பண்றதுக்கு, இன்னைக்கு என்ன அவருக்கு வித்தியாசமா கொடுக்கலாம் அப்படின்னு யூடியூப்பை பார்க்க வேண்டியதா போச்சு. இதுதான் ஹவுஸ் ஒய்ஃபோட நிலைமையோ என்னமோ. ஹவுஸ் ஒய்ஃப்னாலே இப்படிதான் போல. ரொம்ப கஷ்டம்ப்பா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது. உலகத்திலே பெரிய கஷ்டம்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது மட்டும்தான் என்ன கேட்டா சொல்லுவேன். சரி, டிவியாவது பாப்போம். அட சூப்பர் படம், சூப்பர் சீனு, நமக்குனே போட்டிருக்காங்க போல இருக்கே. என்ன இன்னைக்கு பட்னி போட்டதுக்கு அடுத்த ஜென்மத்துல கூட எனக்கு கொண்டாட்டியா வாய்ப்பு. ஐயோ சாமி, இத மாதிரி நம்ம ட்ரை பண்ண கூடாது. இன்னைக்கு என்ன விசேஷமா இருக்குல்ல? இன்னைக்கு ஒரு எப்ப பாரு வாழ்க்கை போராவே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கிக்கு ரொமான்ஸ்லாம் இருந்தாதானே லைஃப் என்ஜாய்மெண்டா இருக்கும். அது என்ன ட்ரை டிஷ்? பண்ணிடுவோம். ஆனா இந்த படத்துல கண்ணை கட்டிட்டு விதவிதமா சமைச்சு கொடுக்குறா. நமக்கு இந்த அளவுலாம் விதவிதமா சமைக்க தெரியாதே. நம்ம சமைச்சு கூட நம்மளே சாப்பிட மாட்டோம் சொல்ல போனா. இதுல கண்ணை மூடிட்டு கொடுத்தா கார்த்திக் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் தான். இந்த மாதிரி ரிஸ்க் நம்ம எடுக்க வேண்டாம். இதுல வேற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? கண்ணம்பூச்சி விளையாடலாம். சரியா இருக்குல்ல? விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. கார்த்திக் கூட விளையாடணும் கேட்டா வேணும். செம்ம ஜாலியா இருக்கும் போ. இல்ல சார், எனக்கு கொடைக்கானல் செட் ஆயிட்டு. ஆமா சார், ஸ்டார்டிங் கொஞ்சம் இதா இருந்துச்சு, என்னடா பிடிச்ச வச்ச மாதிரி இருக்கேன்னு. இப்போ ரொம்ப இந்த ஊர்லயே செட்டில் ஆகலாங்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப பிடிச்சிருக்கு கொடைக்கானல். தேங்க்யூ விஜய், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறனும். நீங்க எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, எவ்வளவோ கைமாறு பண்ணிருக்கீங்க. நான் தான் உங்களுக்கு எதுவுமே பண்ணது இல்ல. கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஏதாவது பெருசா பண்ண போறேன் பாருங்க. நீங்களே வாயடிச்சு போய் நிக்க போறீங்க.
சார், யார்கிட்டயுமே எந்த கைமாறும் எதிர்பார்த்து ஹெல்ப் பண்றவன் இந்த விஜய் கிடையாது. நீங்களும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். உங்க ஒய்ஃப் வேற என் கூட படிச்சவங்க. இந்த உதவி கூட பண்ணாட்டா எப்படி சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நாளைக்கு காலையில கிளம்பும்போது ஃபோன் பண்றேன். நீங்க கிளம்பிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் உடனே பைக் எடுத்து வந்துடுறேன். ஓகே சார், போயிட்டு வரேன். பார்த்து போங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஐ கார்த்திக் வந்தாச்சு. இன்னைக்கு செம ரொமான்ஸா இருக்குது பாரு. நீ எப்ப பாரு போன் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆபீஸ்க்கு போனா வீட்டை மறந்துறது, வீட்டுக்கு வந்தா ஆபீஸை மறக்கணும்ல. ஆனா மறக்க மாட்டாரு, போன் பேசிக்கிட்டே இருப்பாரு. வாங்க உள்ள வாங்க, அப்பெல்லாம் இருக்கு விளையாட்டு. ஷாக்காக போகுது பார்ட்டி இப்போ. கண்ணை கட்டிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிடணும், நல்லா தேடட்டும்னு. இல்ல சார், சமையல்லாம் ஓகே. என் ஒய்ஃப் வந்துட்டால சார், சொன்னேன்ல அன்னைக்கு. ஒய்ஃபே சமைச்சிருவாங்க. ஆமா. என் ஒய்ஃப் சமையல்ல கிங். ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் அடிக்கடி சாப்பிடணும்னு உங்களுக்கே தோணும். போய் புழுவினி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கு. பெருமையா சொல்ல வேண்டியதான். என் பொண்டாட்டி அழகா இருப்பா, நயன்தாரா மாதிரி இருப்பா, அந்த நடிகை மாதிரி இருப்பான்னு சொன்னா ஓகே. சமையல்ல புளி எரின்னு சொன்னா எனக்கு தான் சமையலே தெரியாதே. யூடியூப்னு ஒண்ணு இருக்கிறதுனால சமையல கத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம். அது மட்டும் இல்ல மகனே, உன் படு திண்டட்டம் தான். ரியலி பரவாயில்லையே. நீங்க கொடுத்து வச்சவங்க தான். இந்த காலத்துல யாருக்குதான் சமையல் தெரியுது? என் ஒய்ஃபுக்கே என்ன ஒழுங்காக ட்ரெஸ் வைக்க தெரியாது. அந்த லட்சத்துல இருக்கு. அதுல நீங்க கொடுத்து வச்சவர் தான். ஓகே கார்த்திக், பார்க்கலாம். மகா மகா மகாவே தான். அதான் துணி அவுத்துறாத. நம்ம ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைல நீ நான் கையில அக்கா எல்லாம் சேர்ந்து கணம்பூச்சி விளையாடிருக்கோம். வளர்ந்து வேண்டது இல்ல, அதான் சும்மா விளையாடலாமேன்னு. அப்படியே வா, உன ஹாலுக்கு கூட்டிட்டு போறேன், அப்புறம் விளையாட ஸ்டார்டிங். அக்கா ஒரு படம் பார்த்தேன், செம்ம சீனு. அது பார்த்தது மைண்ட் ஓடிட்டே இருக்கா. அதான், ஆனா அந்த சீன்ல இந்த மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சம் வேற, நம்ம இது வேற. அக்கா உன் கையை பிடிச்சிட்டேன் வா. ஏய் மகா, என்ன விளையாட்டு இது? முதல்ல சின்ன குழந்தையாட்டம். கண்ணை அவுத்து விடு. முடியவே முடியாது. இங்க என்ன பிடி பாப்போம். என்ன மட்டும் நீ பிடிச்சிட்ட, என்ன கேக்குறையோ அதை செஞ்சு கொடுப்பா அந்த மகா. ஏய் மகா, சோஃபாலாம் இருக்கு, தட்டி விழுந்துட போறேன். என்னை நம்பி ஒரு அழகான பொண்டாட்டி பிளஸ் ஒரு ஆபீஸ் வர ரன் ஆயிட்டு இருக்கு. வீண் பலபரிசு வேண்டாம் மகா. முடியவே முடியாது. இன்னைக்கு நீ கூட ஒரு மணிக்கிறாது கண்ணம்பூச்சி விளையாடிதான் ஆகணும். ஆபீஸ்க்கு நீ பாட்டு போயிருக்க. நான் எவ்வளவு தூரம் ஒத்தையிலே இருந்து முட்டி முட்டி படத்தையும் பார்த்து மொபைல நோண்டிட்டு இருக்கேன் தெரியுமா? அதனால எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும். வெளியே கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போக மாட்டேன். அதான் ரூம்குள்ளே புடிச்சா. மகா மகா, ஆனா நல்லாதான் இருக்கு இந்த விளையாட்டம். உன்னை எப்படி என்கிட்ட வர வைக்கிறேன்னு பாரு. ஐயோ காலு போச்சு போச்சு. இந்த விளையாட்டுலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். போங்கு போங்கு விளையாட்டு விளையாடுற நீ. நானும் இந்த மாதிரி தான் விளையாடுவேன், பாத்துக்கோ. சோஃபா தள்ளி இருக்குது, நீ நின்ன இடம் வேற. கீழே விழுந்தாதானே பக்கத்துல ஓடி வருவான்னு தானே. கண்டுபிடிச்சிட்டியா? மகா, கண்ணு கட்டுனா எனக்கு தூரத்துல நீ நிக்கிற. அது மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குல்ல. இப்ப நான் என் பக்கத்திலே இருக்கேல்ல. என் மகா எப்பவும் என் பக்கத்திலே இருக்கணும். அதான் உனக்கு என்ன அந்த அளவு பிடிக்குமா? சாரிக்கா, நீ பாவம், உன்னை ஒரு மாசம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. உன்ன மாதிரி எனக்கு ஒரு புருஷன் கிடைக்க சத்தியமா சொல்றேன், நான் கொடுத்து வச்சிருக்கணும் தான். லூசு, ஒன்னு எனக்கு பிடிக்காம இருக்குமா? உன்னை பிடிச்சதுனாலதான் ஒத்த கால இருந்து நீ தான் வேணும்னு தவன் இருந்து கல்யாணம் பண்ணேன். உனக்கு ஒன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ தான் என் உயிர். கொண்டாட்டினா நீ அதான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது மாதிரி நடந்துட்டு பத்தியா? ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். எப்ப பாரு எரிஞ்சு விழுந்துட்டே இருப்ப. சரி, நான் உனக்கு எவ்வளவு சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பேன், என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒண்ணு ஞாபகத்துக்கு வச்சிருக்கியா சொல்லு? கண்டிப்பா வச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ எனக்கு 12th நான் ஃபர்ஸ்ட் மார்க், கிளாஸ் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் வந்ததுக்கு சாக்லேட்டும் கீ செயினும் வாங்கி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? உனக்கு ஞாபகம் எங்க இருக்கும்? நம்மலாம் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. நம்ம அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா ஞாபகம் வச்சிருப்ப. அது இன்னும் நான் பத்திரமா வச்சிருக்கேன். இங்க கூட கொண்டு வந்திருக்கேன், காமிக்கிறேன். சிரிப்ப நீ. சரி சரி, அதெல்லாம் அப்புறமா காமிக்கிறேன். இப்ப நீ கண்ணை பொத்த வேண்டாமா? நான் கண்ணை பொத்தி எவ்வளவு நேரம் உன்னை தேடிட்டு இருந்தேன். அது மாதிரி நீ என்ன தேடி தட்டிலிருந்து கண்டுபிடிக்க வேண்டாமா? அதான கேமே. திரும்ப திரும்ப. ஏய், கண்ணை திறந்து பார்த்த அதுக்கப்புறம் இருக்கு. ஆமா, இவர் மட்டும் போங்காட்டம் ஆடுவாரா, நம்ம மட்டும் லேசா அட்ஜஸ்ட் பண்ண கூடாதான். அதெல்லாம் நானும் பாக்கலப்பா. எங்கேயாவது ஒளிஞ்சு நிக்க கூடாது சொல்லிட்டேன். கேமோட ரூல்ஸே அதான். என்ன சுத்தி சுத்தி ஓடலாம், டச் பண்ண கூடாது, எங்கேயும் ஒளிய கூடாது. ஏய் புடிடி, வாய் தான் பேசுறதே தவிர செயல்ல ஒண்ணும் காணுமே. இப்ப பாரு எப்படி பிடிக்கிறேன்.
உன்ன மாதிரி நான் பூங்காட்டமா ஆட மாட்டேன். கரெக்டா நான் கேட்ச் பண்றேனா இல்லைன்னு மட்டும் பாரு. அந்தால ஐயோ போன்ல சார்ஜ் இல்ல. யாராவது போன் பண்ணா போன்ல சார்ஜ் போட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம். அது வரை நம்ம தேடி தெரிஞ்சுட்டே இருக்கட்டும். அதான் உன்னை எப்படி கண்டுபிடிக்கணும் மட்டும் பாரு. எங்க நிக்கிறேன்? சத்தமாவது கூட. என்ன ஏதாவது சத்தமாவது கூட. சரி இவரு எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாரு. நீ சத்தம் கொடுக்காமலே உன்னை எப்படி கண்டுபிடிக்கணும் மட்டும் பாரு. கண்டுபிடிச்சிட்டேன். நாளைக்கு வெளியே கூட்டிட்டு போன்னு சொல்லுவேன். கூட்டிட்டு போய் தானே ஆகணும். ஐயோ சாருக்கு காய்கறி வேணும்ல. நம்மளும் கொடுக்கல, அவரும் கேட்க மறந்துட்டாரு போல இருக்க. சரி நல்லபடியா இப்ப மாதிரி பார்த்துமே உனக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். சார் பாரு உன்னை கண்டுபிடிக்கிறேன் இல்லைன்னு மட்டும் பாரு. என்னை என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் குறி வச்சா எப்பவும் தப்பவே தப்பாது. ஸ்கூல்ல எல்லாம் நான் ஸ்போர்ட்ஸ்ல கிங் தெரியுமா? எத்தனை சாம்பியன் கப் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? எங்கதான் நிக்கிறதா? சத்தமாவது கூட. ரொம்ப ஓவரா போற நீ. ஆமா அது என்னமோ சரிதான். நீ குறி வச்சா தப்பாதான். குறி வச்சு என்னையே இப்படி ஆக்கிட்ட. இன்னும் யார குறி வைக்கிறது கலையா தெரியலையே. சார் உள்ளதானே வந்திருப்பாரு. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்கல்ல? மகாவா கொக்காவா? சத்தம் கொடுப்பாம இருக்காராம் சைலண்டா. நீங்க என்ன சைலண்டா இருந்தாலும் வயலண்டா அந்த மகா கண்டுபிடிச்சிருவா. அதான் என்ன நாளைக்கும் கேம்ப் ஃபயர் கூட்டிட்டு போதா? கேம்ப் ஃபயர்னா வீட்டு வாசல்ல வச்சு தீய மூட்டி அப்படி இல்ல. பெரிய ஹோட்டலுக்கு கேம்ப் ஃபயர் கூட்டிட்டு போ. நீயும் நானும் ஒண்ணா. எப்படி இருக்கும்? இந்த கிளைமேட்டுக்கு செம்மையா இருக்கும். ப்ளீஸ் 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 நான் கூட 2 கிஸ்னாலும் கொடுக்குறேன். நான் கூட்டிட்டு போத்தேன். என்ன யோசிக்கணும் எனக்கு தெரியும். இப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த கேம் விளையாடவே நான் வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு தானே. கேம்ப் ஃபயர் தானே கூட்டிட்டு போயிட்டா போச்சு. மகா இததான் எதிர்பார்த்தேன். இததான் மகா ஐ லவ் யூ சோ மச் மகா. ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது கூட்டிட்டு போகணும் ஒரு இங்கிதம் கூட உனக்கு தெரியாதா? திறந்து விட்டு ஏதோ நுழைஞ்ச மாதிரி வந்திருக்கேன். என்ன மகா வாய் ரொம்ப நீளுது. நானும் வந்து உன்னை ஹக் பண்ணேன், நீயா வந்து என்ன ஹக் பண்ண? என்ன லவ் பண்ண பொண்ணு தன்னால வந்து என்ன ஹக் பண்ணி கிஸ் பண்ணும்போது தட்டி விடுறதுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய நிலவெல்லாம் கிடையாதுப்பா. சும்மா சொல்லக்கூடாது மகா. ரொமான்ஸுக்கு ஒண்ணு அடிக்க ஆளே கிடையாது. என்ன ஒரு கிஸ், என்ன ஒரு ஹக்கு, என்ன ஒரு ரொமான்ஸ். போய்ப்பா சான்ஸே இல்ல. மகா இப்பவும் சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன், சின்சியரா லவ் பண்றேன். நீதான். ஏய் என்னடா என்ன அறிவு கட்டணமா பேசிட்டு இருக்க? என் புருஷன் மேல நிக்காரு நினைக்கிறேன். உனக்கு யாருக்கு போது இங்க வர வச்சா? சொல்ல அவரை சொல்லணும். கூடிய சீக்கிரம் உனக்கு அவருக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றேனா இல்லைன்னு மட்டும் பாரு. நீ வரது எனக்கு சுத்தமா பிடிக்கல. லவ் பண்றான் லவ் பண்ற நேரம் லவ் தக்க வச்சுக்க துப்புல. இப்போ வந்து லவ் பண்றேன் மண்ணாங்கட்டிய பண்றேன்னு. ஏய் முதல்ல கிளம்பு வெளியே. ஏய் என்ன வார்த்தை ரொம்ப ஓட போகுது. செய்யறதெல்லாம் நீ செய்வ, கடைசியில பழியாடு நானா? இல்லங்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வச்சிருந்தாரு சாரு, நானும் மறந்து போயிட்டேன். அதான் குடுக்கலான்னு வந்தேன். சார் என்ன சார் காய்கறி மறந்துட்டீங்க? பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்து இங்க வந்தது கூட ஒரு விதத்துல நல்லதா போச்சு. ஐயோ சாரி விஜய், மறந்தே போனேன். ஐயோ உங்களுக்கு திரும்ப திரும்ப வேலை கொடுத்துட்டே இருக்கேன்ல நானு. சரி விஜய் உட்காருங்க. மகா நல்லா சூப்பரா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொண்டு வா. மசாலா டீ அன்னைக்கு வாங்கி தந்தேன்ல, எனக்கும் விஜய்க்கும் போட்டுட்டு வா. பால் இல்ல. இல்ல சார் பரவாயில்ல, வீட்டுல அம்மா காஃபி டிஃபன் எல்லாம் போட்டு ரெடியா இருப்பாங்க. நான் கிளம்புறேன் சார். போயிட்டு வரேன் சார். போயிட்டு வரேன்.